அலரி மாளிகையில் இன்று புது வருட கடமைகளை ஆரம்பித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விசேட உரை ஒன்றை நிகழ்த்தியிருந்தார். அது தொடர்பான காட்சிகளையே சற்று முன்னர் நீங்கள் பார்த்தீர்கள். சிங்கராஜ வனப்பகுதியின் எல்லைப் பகுதியில் இடம்பெறும் காடு அழிப்பு தொடர்பில் நேற்று நாம் செய்தி வெளியிட்டோம். அது குறித்து ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று அங்கு சென்றிருந்தார்கள். ரத்னபுரி கலவான பிரதேச இலக்கு பிரிவில் ஹந்தபான் தொடுவ எல்லைப் பகுதியில் உள்ள சரணாலயமே இதுவாகும். போவித்தியாவாத்த, ஹந்தபானெல்ல, மாணிக்கவாத்த உள்ளிட்ட சில பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. இங்கு பெருமதியான மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதுடன் ஏனைய பல மரங்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. சில மரங்களை சுற்றி டயர் எரித்துள்ளமையை நம்மால் அவதானிக்க முடிந்தது. உலக மரபுரிமையாக கருதப்படும் சிங்கராஜ வனப்பகுதியில் இடம்பெறும் காடழிப்பு தொடர்பில் அதிகாரிகள் அறிந்திருக்காமையை நேற்று நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது. எனினும் நியூஸ் ஃபர்ஸ்ட் நேற்று செய்தி வெளியிட்ட பின்னர் நிலைமை தொடர்பில் ஆராய்ந்ததாக கலவான பிரதேச செயலாளர் உதயகுமாரி இன்று நாம் வினவிய போது கூறினார். கிராம சபை உத்தியோகத்தர் தனக்கு அறிவித்தாலும் அது தனியார் காணி என்றே கூறியிருப்பதாகவும் பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார். எனினும் இந்த காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான ஒரு பகுதி என்பதுடன் இதன் உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக வழக்கொன்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விடயத்தை இது குறித்து நாம் ஆராய்ந்த போது அறிந்து கொள்ள முடிந்தது.